திமுக காங்கிரஸ் கூட்டணி ஏற்படுவதற்கு முன்பு பல சர்ச்சைகள், மனத்தாங்கல்கள் இதெல்லாம் இருந்தது. ஆனால் ஏற்பட்ட பிறகு அதை மாற்றி அமைக்க வேண்டிய பொறுப்பு ரெண்டு பக்கமும் இருக்குது. திமுக தரப்புக்கு இருக்குது, காங்கிரஸ் தரப்புக்கு இருக்குது. குறிப்பாக காங்கிரஸ் தரப்பு, இல்லை காங்கிரஸ் தரப்பு நான் ஏன் சொல்கிறேன்னா, ராகுல் காந்தி கிட்டத்தட்ட மார்ச் 1ஆம் தேதி திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பிறந்தநாள் வாழ்த்து எப்படி தெரிவித்தாருன்னு தெரியும். 1 மணிக்கு மேலே அதுலேயும் அந்த ஒரு பாண்டேஜ்லாம் இல்லைன்னாங்க. ஆனால் அதன் பிறகு இதெல்லாம் அவங்க காதுக்கு போயிருக்கும். ஆனால் அந்த நம்பர்ஸ் சுருக்குனது, அப்புறம் இந்த தொகுதிகளை மாற்றி கொடுத்தது, சில பிரச்சனைகள் வந்தது, ரெண்டு பக்கமும் பெரிய ஒரு மனத்தாங்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை மறந்து விட்டு தான் வேலை செய்யணும். ஆமாம், நீங்கள் திமுக தொகுதிகள் மட்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க முடியாது. காங்கிரஸும் ஜெயிக்கணும், காங்கிரஸும் கணிசமாக ஜெயிக்கணும். அவங்க ரொம்ப நம்பர்ஸ் கீழே போச்சுன்னு வச்சுங்க, அந்த டிஃப்ரென்ஸ் திமுக தொகுதியிலே எதிரொலிக்கும். ஸோ இது ராகுல் காந்தி இந்த இடத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு எப்படியா சரி பண்ணுறதுக்கு வந்திருக்கணும். அதே போல் திமுக தலைவர் ஸ்டாலினும் இதை முன்னெடுத்துருக்கணும். ரெண்டு பக்கமும் சரிசமா 50-50 தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தி ஒன்று இன்னைக்கு காலைல பேப்பரில் பார்த்தேன். பாண்டிச்சேரியில் ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணுற அந்த பிரச்சாரத்தில் அன்றைக்கே சிஎம்மும் போனார். ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒன்று சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா பண்ணல. ஆனால் இன்றைக்கி ஒரு தந்தியில் ஒரு செய்தி பார்த்தேன். ராகுல் காந்தியை சந்தித்த காங்கிரஸ் போட்டி வேட்பாளர்கள் இன்றைக்கி வந்த செய்தி. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, போட்டி வேட்பாளர்கள் அந்த தலைவர்கள் சந்திக்க மாட்டாங்க. ஆமாம், வாபஸ் வாங்கணுன்றது ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க திமுகவில். ஆனால் அழுத்தம் கொடுத்த பிறகும் அந்த 3 தொகுதிகள் 4 தொகுதிகள் போட்டியிட்ட, குறிப்பாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியுடைய போட்டி வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் காலாப்பட்டு தொகுதி, அப்புறம் உழவர்கரை சிவசங்கரன் கரண்ட் எம்எல்ஏ, அப்புறம் ராஜ்பவன் தொகுதி குமரன், திருபுவனை வேலு, மங்களம் தொகுதி ரகுமங்கலம், அது 5 பேரும் விமான நிலையத்தில் ராகுல் காந்தி சந்தித்து பேசுகிறார்கள். இது இவங்களை சந்திக்காதீங்கன்னு மாநில தலைவர் கூட இருப்பாங்க, வேணாங்க போட்டி வேட்பாளர்கள் திமுக கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு. அதை கூட அந்த மாநில பொறுப்பாளர்கள் சுட்டி காட்டினார்களா காட்டவில்லையா தெரியாது. சுட்டி காட்டிய பிறகும் ராகுல் காந்தி சந்திக்கிறாரா? அப்போது திமுக அங்கே இருக்கிற திமுக கேண்டிடேட் எப்படி இருப்பாங்க? நிச்சயமா. அப்போ இதனுடைய எதிரொலி எப்படி இருக்கும் மற்ற தொகுதிகளில்? அப்போ திமுக என்ன பண்ணோம், அண்டர்கிரவுண்ட் வேலை பாருங்கன்னு தலைமையை சொல்லும். பாண்டிச்சேரியில் ஏற்படுகிற இந்த பிளவு, இந்த கருத்து மோதல் தமிழ்நாட்டில் எதிரொலிக்கும்.